தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 2 பற்றி பார்க்க போறோம். ஸோ நம்ம குரூப் 2 டெஸ்ட்டுக்கான பொது தமிழுக்கான டெஸ்ட்ன்றது 2வதுல வச்சிருந்தோம். ஸோ அந்த 2வது டெஸ்ட்டுக்கான ஒரு முழுமையான ஆன்சருக்கு விளக்கங்களுடன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டைரக்டா உள்ள கொஸ்டின்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருட்டிரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? ஸோ இதை வந்து நீங்க ரெண்டா பிரிப்பீங்க, பொருள் கூட்டல் இரு, பொருள் கூட்டல் திருன்னு. பொருள் கூட்டல் இரு அப்படின்றது வராது, ஏன்னா பொருட்டிருனா பொருளை சிறப்பா சொல்றது, அப்போ பொருள் கூட்டல் திரு. பட் பொருள் கூட்டல் இரு அப்படின்றது நீங்க வச்சாலும் இட்டாக இல்லு மாறும்போது வந்து பொருட்டிருன்னு வரும். பட் அதற்கான அர்த்தம் இல்லாதனால பொருள் கூட்டல் திரு என்பது கரெக்டான விடை. 2வது வினான்றது பாருங்க, 3 கூட்டல் 5 என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? ஸோ இது வந்து ஒரு எண்ணு பெயர் விதி, எண்கள் வந்தால் தனியாக பிரித்து எழுத வேண்டும், அதன்படி மூவைந்தாய். 3வது வினா பாருங்க, அறிஞர் அண்ணாவின் கீர்த்தி குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது, அதை இகழ்வார் இல்லை, தொடரில் உள்ள எதிர்ச்சொல்லை தேர்க. ஸோ அப்ப கீர்த்தி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. கீர்த்தினா ஒரு புகழ், ஸோ அதனுடைய ஆப்போசிட் இகழ். 4வது வினான்றது பாருங்க, எழுத்துக்களும் சொற்களும் ஒளிக்கூறுகளாகவும் பொருள்கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வு டேஷ் என்பர். எழுத்துக்களும் சொற்களும் ஒளிக்கூறுகளாகவும் அதனுடைய பொருள்கூறுகளாகவும் ஒன்றாக இணைத்தல் அல்லது கட்டுதல் என்பது புணர்ச்சி எனப்படும். 5வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. தீயணைப்பான் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் போது தீ கூட்டல் அணைப்பான் என பிரியும். காரணம், நிலைமொழி ஈறு வந்து வருமொழி முதல் உயிரெழுத்துக்களை பெற்றுள்ளதால் உடம்பிடும் புணர்ச்சியில ஈ ஐவழி எவ்வும் எனும் விதிப்படி புணர்ந்துள்ளது. ஸோ அப்போ சிம்பிள் தான். இப்போ பாருங்க, தீ கூட்டல் அணைப்பான் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எப்பவுமே நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல இந்த இகரம் அல்லது ஈ அப்படின்றது அல்லது நம்மளுடைய ஐ இதனுடைய இணை எழுத்து ஆகிய எழுத்துக்கள் வரும்போது உடம்பிடுமை வந்து ஈ அப்படின்றது புணரும். ஸோ அதன்படி தான் வந்திருக்கு. அப்போ தீ கூட்டல் அணைப்பான் தீ அணைப்பான் வரும். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி, காரணமானது கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து 6வது வினா பாருங்க, காலம் கூட்டல் கடந்தவன் என்றும் சொல்லை சேர்த்து எழுத பயன்படும் புணர்ச்சி விதிகள் சரியான ஒன்று. இப்ப பாருங்க, இது வந்து மகர ஈற்று புணர்ச்சியில் வந்திருக்கு. இப்ப காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்றது இருக்கும். ஓகே, மகர ஈற்று புணர்ச்சியின் படி என்ன விதினா, இங்க இருக்கக்கூடிய மகரம் கெட்டு இங்க வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தினுடைய இணை எழுத்து வந்துடும். இப்ப இது வந்து வல்லின எழுத்துன்னு வச்சுக்கோங்க, கசடத்தை பரல. அப்ப அதனுடைய காவுக்கு இணை எழுத்து கா. அப்ப எப்படி வரும்? கால இங், அதாவது நடுவுல பிளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப கடந்தவன், அப்ப சேர்த்தோம் அப்படின்னோம்னா காலங்கடந்தவன் அப்படின்றது வரும். ஓகேவா? அப்ப மகரம் ஈற்று கெட்டு இக்குக்கான இங்குன்றது வரும், அது வந்து இணை எழுத்தா போயிடும். ஸோ அப்ப என்ன விதி அப்படின்னோம்னா, இப்ப நான் சொன்ன விதியை அவங்க லைனா கொடுத்துருக்காங்க. மவ்வீறு ஒற்றொழிந்து, மவ்வீறுனா மகரம் வந்து கெட்டு, உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு, வன்மை வகை, அதாவது வன்மைனா வல்லினம், அதற்கு இனமாக தெரியும், வல்லினத்திற்கு இனமான இங்கு தெரியும். ஸோ இந்த லைனை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஆன்சர் சி. 7வது வினா பாருங்க, உருவம் என்ற சொல்லின் சரியான எதிர் சொல்லி தேர்க. உருவம் அப்படின்னோம்னா உருவகிக்கிறது, ஒரு விஷயத்த நீங்க கண்கூடரா பாக்குறது, அது பிசிக்கலா இருக்கிறது. அப்ப பிசிக்கலா இல்லாத ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அருவம். 8வது வினா பாருங்க, பின்வரும் தொடர்களை ஆராய்ந்து சரியான தொற்றை தேர்க. எது முப்பிரிவுகளை கொண்டுள்ளது என்ற வினாவிற்கு ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான விடையை தேர்க. தமிழ், இசை, நாடகம் என முப்பிரிவுகளை கொண்டுள்ளன. தமிழ் அப்படின்றது ஒரு ஒருமை. ஓகேவா? அது என்ன பிரிவுகள் இருக்கு, அது தமிழுக்குள்ளதான் அந்த பிரிவுகள் இருக்கு. அப்ப அந்த பிரிவுகளை நம்ம பன்மைன்னு செய்யக்கூடாது. தமிழ் என்ன கொண்டிருக்கு, அப்ப ஒருமையில வந்தா இங்க ஒருமையில வரணும், இங்க பன்மையில வந்தா இங்க பன்மையில வரணும். இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்ன்றது ஒரு மொழி, அப்ப அது வந்து ஒருமை. அப்ப இங்க கொண்டுள்ளன ஆ சவுண்ட்ன்றது பன்மை, கொண்டுள்ளது என்பது கரெக்டான விடை. அப்ப தமிழ், இயல், இசை, நாடகம் என முப்பிரிவுகளை கொண்டுள்ளது. 9வது வினா பாருங்க, ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான விடையை தேர்க. இத்தகைய பெண்களால் தான் தமிழ் குலம் தலைக்கிறது அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதுவே அதுவும் தான். இப்போ இப்படி இத்தகைய அல்லது இந்தகைய, ஸோ இப்போ இதுல எது கரெக்ட்னு பாருங்க. இந்தகைய இத்தகைய இருக்கு. அப்ப இந்தகைய பெண்களால் தான் தமிழ் குலம் தலைக்கிறது, தலைக்கிறது அப்படின்றதான் வரணும். ஏன்னா இத்தகைய பெண்களால் தமிழ் குலம் அதுதான் இருக்கு. அப்ப தமிழ் குலம்ன்றது ஒருமை, தலைக்கிறது அப்படின்றது ஒருமை. இங்க கண அப்படின்றது பன்மை, இங்க வந்து என்ன வந்திருக்கு, திணையே மாறிதான் வந்திருக்கு. இங்க தலைக்கிறது அப்படின்றது இங்க இத்தகைய அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்ப அது தவறு, சிம்பிள். அதே மாதிரி இங்க குலங்கள் அப்படின்றது இருக்கு, அப்ப அது பன்மையா போயிடும், அப்ப இங்க ஆன்ற சவுண்டு வந்துடணும். ஸோ அப்ப அது தவறு தான். 10வது வினா பாருங்க, சரியாக பொருந்தாதவற்றை தேர்க. தன்னொற்று இருட்டல், இப்ப வெற்றிலை அப்படின்றத பிரிச்சுங்க அப்படின்னா வெறுமை கூட்டல் இலை அப்படின்றது வரும். இப்ப இதுல மை ஈர்ப்புதல் விதிப்படி மை வந்து கெட்டுரும், அப்ப வெறு கூட்டல் இலைன்னு இருக்கும். இங்க ஈ அப்படின்ற உயிரெழுத்து வரனால இங்க ரூல இருக்கக்கூடிய உகரம் வந்து கெட்டுரும். அப்ப எப்படி இருக்கும், வே எற்று அப்படின்னு இருக்கும். ஸோ இப்ப வெற்று அப்படின்னு இருக்கப்போ எப்பவுமே இயல்பாகவே டாவும் ராவும் தன்னை வந்து இரட்டிச்சுக்கிறோம். ஸோ அப்படி இரட்டிச்சு அப்படின்னோம்னா வெற்றிலை அப்படின்றது வந்துடும். அப்ப இந்த விதி கரெக்ட். இனமிகள் அப்படின்றதுல இது கரெக்டானு பாருங்க. இதை பிரிச்சிங்கன்னா திரை கூட்டல்
கூட்டல் படம்னு வரும். ஸோ இங்க பா அப்படின்றது இருக்கனால இது இயல்பாகவே கசதபமிகும். அப்போ இது ஒரு இயல்பு விதி தான், இன்னமிகல் விதி கிடையாது. ஸோ அப்போ இதுதான் வந்து சரியாக பொருந்தாதது. சிம்பிள். அடுத்து 11வது வினா பாருங்க. கடனா கொளினே மடம் நனி இகழ்க்கும் என்ற தொடரில் இகக்கும் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? இகக்கும் அப்படின்னா சேர்க்கும் என்பது கரெக்டான விடை. 12வது வினா பாருங்க. இழுக்கின்றி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இழுக்கின்றி அப்படின்னா இழுக்கு கூட்டல் இன்றி. சிம்பிள். அப்ப இப்ப இது பாருங்களேன், கூ அப்படின்றதுக்கும் இங்க உயிரெழுத்து வரனால இந்த உகரம் வந்து கெட்டுரும். உகரம் கெட்டுருச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? இக்குன்றது இருக்கும், இங்க ஈ இருக்கும். ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா கீ. இழுக்கின்றி அப்படின்னு வந்துடும். 13வது வினா பாருங்க. ஒடியா மைந்தனின் பண்புல நயந்தே. ஒடியா மைந்தனின் பண்புல நயந்தே பாடல் வரியில் நயந்து அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். நயந்து அப்படின்னா கொடுத்து, விருப்பம் பெற்று அந்த மாதிரி. அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் வெறுத்த. 14வது வினா பாருங்க. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைகுண்டு வாழியவே. ஸோ வாழிய வாழியவே அப்படின்றதுலாம் யாரு? நம்மளுடைய பாரதியாருடைய தமிழ்தாய் வாழ்த்துல வந்து இடம்பெற்றுள்ள இது ஒரு வரி. ஸோ இதில் வந்து இதனுடைய எதிர்ச்சொல் இகல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இகல் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் இசை. 15வது வினா பாருங்க. பொருந்தாத கூற்றை தேர்க. ஸோ இது வந்து சிம்பிள் தான். இதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். நீங்கள் 4 லைனை வாசிச்சிருப்பீங்க ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ இப்போ அதற்கான ஆன்சர் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் பாருங்க. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்திலும் வல்லினம் மிகும். பெயரச்சத்திலும் எதிர்மறை பெயரச்சத்திலும் வல்லினம் மிகாது. கரெக்ட் தானே? பெயரச்சத்திலையும் மிகாது, எதிர்மறை பெயரச்சத்திலையும் மிகாது. இப்ப வந்த கண்ணன் அப்படின்றது இருக்குன்னா வந்த கண்ணன் அப்படியே தான் வரும். அதுல வந்து நீங்க வந்து இக்கு வந்திருக்குன்றனால, அதாவது கா வந்திருக்கனால இக்குன்றது போட்டு வைக்க கூடாது. அப்ப பெயரச்சத்திலும் எதிர்மறை பெயரச்சத்திலும் வல்லினம் மிகாது. பட் அதே நேரத்துல ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்துல வந்து வல்லினம் மிகும். ஈறுகட்டை இப்ப ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாருங்களேன். இப்ப பேருந்துகள் ஓடா, இப்ப அது வேணாம். செல்லா காசு. இப்ப செல்லாத காசு அப்படின்னு வந்து அது எதிர்மறை. அப்ப அங்க வந்து நீங்க இக்கு போடணும். இப்ப இன்கேஸ் அதுல செல்லா அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அங்க செல்லா காசு அப்படின்றதுதான் வரணும். ஸோ அப்ப அது வந்து என்ன பண்ணணும்? ஈறுகட்டு எதிர்மறை சில பேரும் மிகவும், அதே நேரத்தில் எதிர்மறை பெயரச்சல மிகாது. சிம்பிள். 16வது வினா பாருங்க. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. மண் வெட்டி கொண்டு வா என்ற தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்ற பொருளை தருகிறது. ஸோ தருகிறதா? எஸ், தருகிறது. காரணம் மண் வெட்டி கொண்டு வா என்ற இடத்தில் இக்கு வந்து வல்லினம் மிகுந்து வந்தது. ஸோ இக்கு வந்து வந்துதான் இருக்கு. ஸோ மிகுந்து வந்ததால் மண்வெட்டி என்ற பொருளை கொண்டு வா என பொருள்படுகிறது. ஸோ அப்ப காரணமும் கரெக்ட் தான், கூற்றும் கரெக்ட் தான். இதுல உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லை. மண்வெட்டி கொண்டு வானா மண்ணை வெட்டி கொண்டு வா என்ற பொருளையும் குறிக்கும். மண்ணை அப்படின்னு சொல்றப்ப அங்க வந்து மண்வெட்டியோட சேர்த்து நம்ம இக்குன்றது வந்திருக்கும். அது வல்லினம் இயல்பாக வந்திருக்கும். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. 17வது வினா பாருங்க. வன்மை கூட்டல் உருவம் அப்படின்றத சேர்த்தோம் அப்படின்னா வல்லுருவம். வல்லுருவம் அப்படின்றது வன்மை கூட்டல் உருவம் என பிரியும். 18வது வினா பாருங்க. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. இந்த வரியில் கிளை என்பதன் பொருள் அறிந்து எதிர்ச்சொல் தருக. கிளை அப்படின்னோம்னா உறவினர் அப்படின்றது அர்த்தம். இது வந்து 6th 7th புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ உறவினர் அப்படின்னோம்னா அதனுடைய ஆப்போசிட் என்னது? பகைவர். 19வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் கிளை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கொண்ட தொடரை தேர்க. இப்ப கிளை அப்படின்னோம்னா என்னது? உறவினர், நண்பர் அப்படின்ற வார்த்தைகள் வரும். அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் எப்படின்னா நம்மளுடைய பகைவர், எதிரி அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ அப்போ அதன்படி பாத்தீங்க அப்படின்னோம்னா பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். போற்றார் அப்படின்னா உங்களை திட்டுறவங்களை, ஓகே, அப்ப உங்களுடைய பகைவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்ற அர்த்தத்துல வந்து வந்திருக்கும். 19க்கு டி. 20வது வினான்றது பாருங்க. அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத ஆ கூட்டல் களத்துன்றதும் இயல்பாக இக்குன்றது வரும். ஸோ வல்லின விதிப்படி இக்குன்றது சேர்ந்து அக்களத்துன்ற வந்துடும். 21வது வினா பாருங்க. பாலாடை என்ற சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? இப்போ இது வந்து சிம்பிள் தான். பாலாடை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா பால் கூட்டல் ஆடை அப்படின்றது வந்துடும். மெய்யும் உயிரும் இருக்கு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுக்கு இயல்பு. அப்ப லா அப்படின்றது வந்துடும். அப்ப வந்து இது ஒரு இயல்பு புணர்ச்சி. சிம்பிள். 22வது வினா பாருங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்ன 3? இந்த மேலே இருக்கு பாருங்க. தோன்றல், திரிதல், அதே நேரத்தில் இன்னொரு என்னன்னா கெடுதல். அப்ப தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 வகையில வந்து வகைப்படும். 23வது வினா பாருங்க. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. பாடல் வரியில் கிளை என்பதன் பொருள் அறிந்து எதிர்ச்சொல் தருக. இப்பதான் பார்த்தோம். கிளை அப்படின்னோம்னா உறவினர், அதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்றப்ப பகைவர். 24வது வினா பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. உங்களோடு வருமோ நாம் அல்லர். ஸோ நாம் அல்லர் அப்படின்றது ஒருமை பண்புல வராது, உங்களுக்கு தெரியும். ஈமுதித்த பண்டங்களை உடலுக்கு நன்மை செய்வன அல்லை. ஸோ அது வந்து அல்ல அப்படின்றது வரும். ஓகேவா? இப்போ இந்த அல்லை, அல்லர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கு வரக்கூடிய ஒரு விகுதிகளாக இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த அல்ல, அன்று அதெல்லாம் இதில் வந்துருக்குன்னா அக்ரிணைக்கு வரக்கூடிய ஒரு விகுதிகளாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிம்பிளாக எடுத்துடலாம். அடுத்து, தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. கரெக்ட் தானே? இப்ப நான் தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் பன்மை, இவைன்னு வந்துட்டாலே பன்மை, அல்ல என்பது பன்மை. அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பிழையற்ற தொடர்ன்றது சி. 25வது வினா பாருங்க.
ஊராண்மை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? ஊராண்மை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை அப்படின்றது வரும். அப்போ ஊராண்மைனா ஊர் கூட்டல் ஆண்மை. 26வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. தனக்கு, தம்மால், தம்மை, தமது. ஸோ இது எல்லாமே வந்து எம் விகுதியை கொண்டு அதோட ஐ ஆள் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐயா, அப்போ தம்னு வந்தா, அதாவது எம்னு வந்தா அதை நம்ம வந்து தம் அப்படின்றது மாற்றணும். அப்போ அப்படி மாற்றினீங்கன்னா தம் கூட்டலை தம்மை அப்படின்றது வரும். இப்போ அந்த இங்கே இருக்கா. இப்போ அடுத்து ஆள், ஐ ஆள். அப்போ இது மூன்றாவது வேற்றுமையில வந்திருக்கு. அப்போ எம் கூட்டல் ஆள் அப்படின்றது தம் கூட்டல் ஆள்னு வரும். சரி, என்னது சரி இது அப்படின்னா இது விதி. இது வந்து பிரித்தெழுதுகளையும் இந்த விதி நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி ஒருமைப்பன்மையிலும் படிப்பீங்க. அதாவது எம் என்பது தம் என மாறும். அதாவது எம் ஆர் ஈக்குவல் டு தம்னு வரும். நீங்க சேர்த்து எழுதும் போது அது தம்மால் அப்படின்னு சொல்லணும். பிரித்து எழுதும் போது வந்து இது எம்னு சொல்லணும். எம் கூட்டல் ஆல், எம் கூட்டல் ஐன்றது சொல்லணும். புதுசா படிக்கிறவங்களுக்கு இது குழப்பம். இது மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இது அந்த விதியில வந்திருக்கு. எம் விதிப்படி இது வந்து தான் விதிப்படி வந்திருக்கு. தனக்கு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. 27வது வினா பாருங்க, பிழையான தொடரை தேர்க. ஸோ பிழையான தொடர் கேட்டிருக்காங்க. தப்பானது என்ன? தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினான். தலைவர் தமதுன்றப்ப அது வந்து கொஞ்சம் உயர்த்தி பன்மையா சொல்லியிருக்காங்க. அப்போ வழங்கினார் அப்படின்றது வரணும். பட் வழங்கினான்ற மரியாதை இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் பிழையான தொடர். சிம்பிள். 28வது வினா பாருங்க, பின்வரும் கூற்றுக்களை ஆய்க. குரில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. கரெக்டா? ஸோ குரில் எழுத்துக்கள் குறிக்கக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை தான். நெடில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. குரிலுக்குனா 1, நெடிலுக்குனா 2. சிம்பிள். உயிர்மை நெடில் எழுத்துக்கள். இப்போ உயிர்மை நெடில் எழுத்துனா கா அப்படின்னு சொல்லாம ஒலிக்கும் கால அளவு 1.5 மாத்திரைன்னு இருக்கு. இது தவறு. இது ஒரு 2 மாத்திரை தான். உங்களுக்கு தெரியும், நெடில்னு வந்தாலே அது 2 மாத்திரை தான் பேசிக்கா. அடுத்து உயிர்மை குரில் எழுத்துக்கள். இப்போ வெறும் கா, அது ஒலிக்கக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ நடுவில் சி மட்டும் தான் தப்பு, அதாவது 3 மட்டும் தப்பு. அப்போ எது சரினா 1, 2, 4 சரி. 29வது வினா பாருங்க, தவறான இணையை தேர்க. மொழி கூட்டல் ஆளுமை. ஸோ இங்க வந்து இகரம் வந்திருக்கு. அதாவது லீய வந்து பிரிச்சிங்க அப்படின்னோம்னா எப்படி வந்திருக்கும்? இல்லு பிளஸ் இ அப்படின்றது வந்துடும். அப்படி பிரிச்சிங்க அப்படின்னோம்னா இ இ அதனுடைய இணை எழுத்து ஐ ஆகியவை வந்தால் உடம்பெடும் புணர்ச்சியில் இ அப்படின்றத சேர்க்கணும். ஸோ அப்போ என்ன வந்திருக்கும்? மொழி பிளஸ் இ பிளஸ் ஆளுமை அப்படின்றது வந்திருக்கும். இங்க ஆளு ஆ அப்படின்றதும் இ அப்படின்றது சேர்ந்து யா அப்படின்னு வந்துடும். அப்படிதான் இங்க வந்திருக்கும் மொழி ஆளுமை. செம்மை கூட்டல் கையல் அப்படின்றதுல அப்படி ஒன்று வந்தால் தான் அது செங்கையல்னு வரும். இல்லை செம் கூட்டல் கையல் இருக்கு. அப்போ தவறான இணை இதான். சே கூட்டல் அடி. இப்போ இங்கே வந்து இச்சு கூட்டல் ஏ அப்படின்றது இருக்கு. ஏனைய உயிர்வரின் அப்படின்றதுல வவ்வும் ஏ வருதுன்னா இருமையும், அதாவது யாவும் போட்டுக்கலாம் வாவும் போட்டுக்கலாம். அப்போ எப்படி போட்டிருக்காங்க? சே கூட்டல் வா போட்டு இதில் அடி அப்படின்னு சேர்த்துருக்காங்க. இவ்வாவும் சேர்ந்து வா அப்படின்னு வந்துருச்சு. அதனாலதான் சேவடி அப்படின்ற பேர் வந்திருக்கு. அடுத்து வாய்க்கூட்டல் ஒலி வாயொலி. ஈயும் ஓவும் இயல்பா சேர்ந்திருக்கு. அது ஒரு இயல்பு புணர்ச்சி. சிம்பிள். ஸோ அப்போ எது தவறான இணை? செம்மை கூட்டல் கையல் செங்கையல். 30வது வினா பாருங்க, ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்க. விலை விலை விலை. இந்த விலைனா பிரைஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பொருளினுடைய விலை என்ன? இந்த விலை அப்படின்னா விளைத்தல், விளைச்சல். இப்போ பயிர் விளைச்சல் அப்படின்னா உருவாக்குதல், உண்டாக்குதல். இந்த விலை தான் விரும்புதல், கிரஷ் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ இதை வச்சு எடுத்துடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விலை பொருளினுடைய விலை, பொருளின் மதிப்பு. 2வது விலை உண்டாக்குதல், விளைச்சல் தான் உண்டாக்குதல். விளைச்சல்னா புதுசாக உருவாகலையே, அவ்வளவுதான். விளைதல்னா விரும்பு. சிம்பிள். 31வது வினா பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ மனம் அப்படின்றது 3 சொல்லி நகரம் வரணும். அதுதான் ஸ்மெல்லுன்னு அர்த்தம். இந்த மனம் வந்தால் அது உள்ளம், ஹார்ட் அப்படின்றது போயிடும். அப்போ மனம் அப்படின்றது கரெக்டு. இதில் வீசினன் இருக்கு. மலர்கள்ன்றப்ப பன்மை, வீசினன்றதும் பன்மை. ஸோ அப்போ பன்மை கரெக்டாக தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 32வது வினா பாருங்க, நாமம் கெடுக்கும் நோய் என வள்ளுவர் கூறுவதில் பொருந்தாத ஒன்று என்ன? நாமம் கெடுக்கும் நோயில பொருந்தாத ஒன்று பொறாமை. இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அழுக்காறு அபாபகிலி அப்படின்றது வரும். ஸோ அழுக்காறு அப்படின்னோம்னா ஒரு தூய்மை இல்லாம அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுல வந்து இப்போ அவா அப்படின்னோம்னா அறியாமை அப்படின்றது வந்துடும். அதுல சினமும் வந்துடும். வெகுலி அப்படின்னோம்னா ஆசையும் வந்துடும். ஸோ அப்போ எது பொருந்தாத ஒன்றுனா பொறாமை தான். 33வது வினா பாருங்க, எய்துவர் எய்தா பழி யார்? எய்துவர் எய்தா பழி ஒழுக்கம் தவறுபவர் எய்துவர் பெறக்கூடாத பழியெல்லாம் பெறுவர் அப்படின்றது கரெக்டான விடை. 34வது வினா பாருங்க, கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? என்ன கற்றாலும் அவர் கற்றவராக இருந்தாலும் அவர் அறிவிலாதவர் தான். யார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் அப்படின்னு. உலகத்தோடு ஒத்து வாழாதவர், சரியா பேச தெரியாதவர், அவர்லாம் கற்றாலும் அவர் வந்து அறிவிலார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. 35வது வினா பாருங்க, தகுதியான் வென்று விடல். ஸோ தகுதியான் வென்று விடல் என்னது? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தன் தகுதியான் வென்று விடல். தகுதியான் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய பொறுமையினால வெல்லணும் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க.
36வது வினா பாருங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் யாரிடத்தில்? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் யாரிடத்தில்? ஊக்கமுடையவரிடம் ஆக்கம் அப்படின்றது அதர்வினாய்த்து செல்லும் அப்படின்றது கரெக்டான விடை. 37வது வினா பாருங்க, டேஷ் அளவிற்கு ஏற்ப பூக்கள் வளரும், டேஷ் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வர். நீரினுடைய அளவிற்கு ஏற்ப என்ன வளரும்? பூக்கள் வளரும். அதே மாதிரி ஊக்கத்தினுடைய அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் வளர்வார்கள். அப்ப நீரு ஊக்கம் எங்க இருக்கு? ஆன்சர் ஏ. 38வது வினா பாருங்க, நில்லாது நீங்கிவிடும் எது? நில்லாது நீங்கிவிடும் எது? மற்ற செல்வம். கல்வியும் ஊக்கத்தையும் தவிர எல்லாமே உங்களுடைய கான்ஃபிடென்ட்டையும் உங்களுடைய எஜுகேஷன் மட்டும் தான் நீங்காம இருக்கும். மற்ற எந்த செல்வம் உங்ககிட்ட இருந்தாலும் நில்லாம அதை நிக்காம நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. 39வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. ஒரு வினத்தில் ஆக்கம் தானே வழி கேட்டு செல்லும். கரெக்டா? எஸ். ஒரு வினத்து ஆக்கம் வந்து தானே வழி கேட்டு செல்லும். கரெக்ட். அடுத்து காரணம், மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் அழிந்துவிடும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருக்காங்கன்னா ஆக்கம் பத்தி பேசியிருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவதுல ஊக்கம் பத்தி பேசியிருக்காங்க, அதுவும் கரெக்ட். பட் அந்த காரணம் வந்து கூற்ற விளக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப கூற்றும் காரணமும் சரி, காரணமான கூற்றை விளக்கவில்லை. அப்ப ஏ தான் ஆன்சர். 40வது வினா பாருங்க, கூற்று 1, 2, 3 இருக்கு. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்ட். ஒலிக்கக்கூடிய முயற்சியும் சரி, அதே நேரத்தில் பிறக்கக்கூடிய இடங்களையும் சரி, இதனுடைய அடிப்படையில் தான் இணை எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் கரெக்டாக இருக்கும். உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களுக்கு அதன் குறில் எழுத்துக்கள் இணை எழுத்து. கரெக்ட் தானே? இப்போ உயிரெழுத்துக்களில் ஆவண்ணா அப்படின்னோம்னா இந்த ரெண்டு ஒன்றா வந்தால்தான் அளபடையா வரும். எப்பவுமே நெடில் எழுத்து ஒரு குறில் எழுத்தா வரதான் அளபடையா இருக்கும். கூற்று 3 பாருங்க, மெய் எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். ஸோ வல்லினத்திற்கு மெல்லினம் அப்படின்றது இணை எழுத்துக்களாக இருக்கும், இடையினமே தனியாக ஒரு இனம் தான். ஸோ அப்போ இதற்கும் இதுவும் ஃபுல்லாக தனி. அப்போ வல்லின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்கள் வருமானு கேட்டால் வராது. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் சரியற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது ஸ்டேட்மெண்ட் சரியற்றது. 41வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. அதே தான். இப்போ வல்லினத்திற்கு காவுக்கு கா, அடுத்து நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து அப்படின்றது வந்திருக்கணும், அடுத்து ஐயுக்கு ஈ அப்படின்றது வந்திருக்கணும், அவ்வுக்கு ஊ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, ஆவுக்கு ஆ அப்படின்றது தான் வந்திருக்கணும். ஸோ இது கரெக்ட் தான். ஸோ அப்போ ஐக்கு ஈ அப்படின்றது வர்றது தான் நம்மளுடைய விடையாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஐக்கு ஈ வந்தால் தான் அது வந்து இணை எழுத்தாக இருக்கும். ஈ அப்படின்ற நெடில் எழுத்து வந்திருக்கு, அப்போ அது தவறு. இப்போ 41க்கு ஆன்சர் என்ன சார்னா சி தான். இது வந்து ஸ்பெல் மிஸ்டேக்காக இருக்கு. 42வது வினா பாருங்க, இணை எழுத்துக்களில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ இஞ்சும் ஜாவும் இணை எழுத்து, இந்தும் தாவும் இணை எழுத்து, இம்மும் பாவும் இணை எழுத்து. அப்போ வென்றான்க்கு வென்றான் அப்படின்ற ரகரம் வந்திருக்கணும். பட் இதில் இது இருக்கு. ஸோ அப்போ தான் பொருந்தாதது. 43வது வினா பாருங்க, தலையில் பிறக்கும் எழுத்திற்கு சரியான இணை எழுத்தை தேர்க்க. ஸோ இது ஒரே ஒரு நோட் சொல்றேன், இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே தலையில பிறக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து அப்படின்றது தான் தலையில வந்து பிறக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது, சிம்பிள். அடுத்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம், அதுல வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுத்துக்கள் வந்து பிறக்குதுன்ற ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அது வந்து நீங்க அடுத்ததுல பாருங்க. 44வது வினா பாருங்க, பிழையற்றதை தேர்க. என் வீட்டு, அப்ப இதுல ஸ்பெல்லிங், அதாவது லகரம்ன்றது மாறி இருக்கு. தேர் திருவிழாவில் லகரம்ன்றது மாறி இருக்கு. வாழைப்பழம் பழம்ன்றது மாறி இருக்கு. அப்ப லாஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். வாசலில் அழகான கோலம் போட்டால் என்பது கரெக்டான விடை. 45வது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று, சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து அதன் இனமாக்கிய வல்லின மெய் எழுத்து வரும். கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். சொற்களுடைய மெல்லின எழுத்து அடுத்து அதனுடைய இனமாக்கிய வல்லினம் வரும், வல்லினத்திற்கு மெல்லினமும் வரும், ரெண்டுமே இன எழுத்து தான். காரணம், சொற்களில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை. எஸ், சொற்களில் வந்து உயிரெழுத்துகள் வந்து சேர்ந்து வராது எப்பவுமே. பட் அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் வரும். எஸ், அப்போ இப்போ ஆ அப்படின்றது சேர்ந்து ஆ அப்படின்றது வரும். இப்போ ஊ அப்படின்றது சேர்ந்து ஊ அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி அளபடையில் வரும். சரி, ரைட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கரெக்ட், கூற்றும் கரெக்டாக கரெக்ட். இப்போ கூற்றும் சரி காரணம் சரி, ஆனால் இதற்கான கூற்றுக்கான காரணமானு கேட்டால் கிடையாது. இவங்க வந்து தனியாக சொல்லியாச்சு. ஸோ அப்போ கூற்றும் காரணம் சரி, காரணமானது கூற்றை சரியாக விளக்கவில்லை. 46வது வினா பாருங்க, இணை எழுத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு. அதேதான். இப்ப ஐ அப்படின்றது ஊ அப்படின்றது வரணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ இ அப்படின்றது வந்திருக்கணும். அவுக்குனா ஊ அப்படின்றது வந்திருக்கணும். தாவுக்கு நான் கரெக்ட், டாவுக்கு நான் கரெக்ட். அப்ப இந்த ரெண்டுல நீங்க எது போட்டாலும் கரெக்டான விடையா தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ரெண்டுமே ஆன்சர் தான். 47வது வினா பாருங்க, இணை எழுத்துக்களில் பொருந்தாத சொல்லி தேர்க. தன்னகரம் கரெக்ட், ரன்னகரம் கரெக்ட், டன்னகரம் கரெக்ட், மகரம் மட்டும்தான் மகரம் அப்படின்றது பொருந்தாத ஒன்று.
48வது வினா பாருங்க, இணை எழுத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. அதேதான், மன்றம்க்கு இன்னுக்கு இற்று வந்திருக்கு, கண்டம்க்கு இன்னு இட்டு வந்திருக்கு, அன்புக்கு இன்னு பா அப்படின்றது வந்திருக்கு, தங்கம்க்கு இங்கு கா வந்திருக்கு. இதுல இங்கு இது மெல்லினத்திற்கு வல்லினம், இதுவும் மெல்லினத்திற்கு வல்லினம், மெல்லினத்திற்கு வல்லினம். இது இன்னுக்கு இற்று வந்திருக்கணும், இதுல பா அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ தவறு. ஸோ அப்போ பொருந்தாத சொல்லணும் சி. 49வது பாருங்க, சிரம் என்பதன் வேறு பெயர் தலை. சிரம் என்பதனுடைய வேறு பெயர் தலை தான். கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னுவாங்க. கையை தலை எல்லாத்தையும் பஸ்ல வெளில நீட்டாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது கரெக்ட். இலைக்கு வேறு பெயர் தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. இந்த தலை வந்திருக்கணும். ஓகேவா? இந்த தலை கிடையாது. இது வந்து ஒரு இலக்கணத்தினுடைய தலை அப்படின்றது வரணும். அடுத்து வண்டி இழுப்பது காலை. கரெக்ட். அப்போ 2 தவிர எல்லாமே சரி வந்து. அப்போ சரியற்ற ஒன்றுனா 2 மட்டும்தான் சரியற்ற ஒன்று. 50வது வினா பாருங்க, பின்வருவனற்றில் கழுத்தில் பிறக்கும் இணை எழுத்துக்கள் எவை? கழுத்துல பிறக்கக்கூடிய இணை எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் ஆ ஆ அப்படின்றது. அதே மாதிரி இடையினமும் பிறக்கும். பட் 2க்கும் கம்பேர் பண்றப்ப ஆ ஆ அப்படின்றதான் உயிரெழுத்துக்கள் எல்லாமே பிறக்கும். ஸோ அப்போ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆன்சர் எடுத்துக்கணும். 51வது வினா பாருங்க, சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3, சொட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3 எஸ் ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்கள் இருக்கு. சுட்டு எழுத்துக்கள் அகச்சுட்டு எழுத்து புறச்சுட்டு எழுத்து என வகைப்படுத்துவார். சுட்டு எழுத்துக்கள் 3ன்னு சொல்லிட்டோம். அது எப்படி அது அகச்சுட்டு எழுத்து புறச்சுட்டு எழுத்துன்னு பேசுவோம். அப்போ 3 வகை தான் பிரிக்கணும். அப்ப 2 வகையில பிரிக்க முடியாது. அப்ப சார் புக்ல இருக்கே அகச்சுட்டு புறச்சுட்டு, அது அகச்சுட்டு புறச்சுட்டு, அது கான்செப்ட் பேஸ்டு. இவங்க சுட்டெழுத்து பேஸ்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ அப்போ அதை பொறுத்த அளவுக்கு இது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா 3 சுட்டெழுத்தை டிஃபைன் பண்ணுவோம். அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு 2 கான்செப்டா அதை சொல்லுவோம். அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு 2 கான்செப்டா சொல்லுவோம். ஸோ அப்போ அது வேற இது வேற, குழப்பிக்காதீங்க. ஸோ அப்போ இதில் எது சரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எது சரி? முதல் மட்டும்தான் சரி, 2வது தவறு. 52வது வினா பாருங்க, ஆ ஓ ஏ யா ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள். ஆகிய 5 வினா எழுத்துக்களா? எஸ் கரெக்ட். வினா எழுத்துக்கள் தொடரின் முதலிலும் இறுதியிலும் மற்றும் தொடரின் முதல் மற்றும் இறுதி என 3 இடங்களில் இடம்பெற்று வினா எழுத்துக்கள் உள்ளன. எஸ் 3 இடங்களையும் பெற்று தான் வரும். அடுத்து சொல்லின் முதலில் வரக்கூடிய இன எழுத்துக்கள் ஏ. ஏன்னா இப்போ என்ன எங்கு அப்படின்னு, யானா யாரு யாருக்கு யாது யாவை அப்படின்னு கேட்குறது. அப்போ இது கரெக்ட். 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சொல்லின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஆ. இப்போ அவனா வந்தது, அவனா வந்தது அவளா. ஸோ அப்போ ஆ கரெக்ட். இப்போ நீதானோ செய்தது நீதானோ அப்படின்றது கேட்குறோன்னா ஓவும் கரெக்ட். அப்போ இது 4th ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சார் அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதில் 4 மட்டும்னு இருக்கு இல்லையா, 4 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்து உங்களுக்கு டவுட் வந்துருந்தனால நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. 53வது வினா பாருங்க, சுட்டெழுத்து சொல்லிற்கு உள்ளே இருக்கும், பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது எனில் அது எவ்வகை சுட்டெழுத்து? ஸோ சொட்டெழுத்து உள்ளே இருக்கும், அதை பிரிச்சா வந்து பொருள் தராது. அப்போ அது என்ன சுட்டு? அகச்சுட்டு. உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா வெளியில இருக்கும், அது பிரித்தால் பொருள் தரும். 54வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. அம்மரம் இவ்வீடு இந்த பக்கம் இம்மரம் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பக்கம் தான், இது மட்டும்தான் சுட்டு தெரிவு, மற்ற எல்லாமே சுட்டு எழுத்துக்களா இருக்கு. இது மட்டும்தான் சுட்டு திரிப்பு. இது அண்மை சுட்டு செய்மை சுட்டு இந்த வகையில வந்துடும். அடுத்து 55வது என்ன பாருங்க, அண்மை சுட்டிற்கு ஆ என்னும் எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. அண்மை சுட்டிற்கு ஈ என்னும் எழுத்து பயன்படுத்து. இங்கு இந்த இது அப்படின்றது கிட்ட இருக்கிறதுக்கு. செய்மை சுட்டிற்கு ஆ என்னும் சுற்றெழுத்து பயன்படுகிறது. அது அங்கே அப்படின்றதுக்கு பயன்படுத்துறது. அப்ப அண்மையில் இருப்பவற்றிற்கும் செய்மையில் இருப்பவருக்கும் இடையில் உள்ள உரை வந்து சுற்றெழுத்து ஓ பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அது கரெக்ட். இப்போ உங்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உப்பக்கம் உதுக்கான் அப்படின்ற 3 வார்த்தைகள் புது புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்களே. ஸோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இது எது சரியானதுன்னு கேட்டால் 3வது மட்டும்தான் சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் தவறு. 56வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க்க. அவளா என்ன யார் ஏன். ஸோ அவளா அப்படின்றதுல மட்டும்தான் அதனுடைய வினா எழுத்து வந்து பின்னாடி வந்திருக்கு. என்ன முன்னாடி வந்திருக்கு, யாரு ஏன் எல்லாமே முன்னாடி வர்றது. அடுத்து 57வது வினா பாருங்க, விகார புணர்ச்சி தோன்றல் தெரிதல் கெடுதல் என 3 வகைப்படும். கரெக்டு. வல்லினம் மிகுந்து வரும் இடங்களை தோன்றல் விகார புணர்ச்சி எனப்படும். வல்லினம் மிகுந்து வந்துச்சுன்னா அது வந்து தோன்றுதல். எஸ் கரெக்ட். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பது வல்லினம் மிகும் மிகா இடங்களை அறிந்து கொள்வதற்கு எளிய வழியாகும். ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம மாத்திட்டோம். ஸோ ஆப்ஷன் என்னன்னா 1 சரி, 2 சரி, 3 1 2 சரி, அடுத்த அனைத்தும் சரி அப்படின்ற ஆப்ஷன்ல. ஸோ அப்போ அனைத்தும் சரி என்பது கரெக்டான விடை. இதுவும் நீங்க கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். 58வது என்ன பாருங்க, சந்திப்பிழையற்ற தொற்றை தேர்க. ஸோ சந்திப்பிழையற்றதெல்லாம் நீங்கள் வல்லினம் மிகும் மிகாது அப்படின்றது படித்தா தான் நமக்கு தெரியும். ஸோ சந்திப்பிழைக்கான வீடியோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆன்லைன் ப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக ஒரு டெப்த்தான ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நீங்களும் அதை பார்த்து பயனுள்ள வகையில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதற்கான ஆன்சர்னாது, என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீது தான். அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள் என்பது கரெக்டான விடை. 59வது பாருங்க,
தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சி. ஸோ அப்படின்றப்ப வறட்சி ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ அப்போ நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது என்பது கரெக்டான விடை. இதில் ஆண்டுக்கு ஸ்பெல்லிங் தவறு, இதில் மாநிலமே ஸ்பெல்லிங் தவறு. 60வது வினா பாருங்க, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. மதினா சிறந்த இசை வல்லுநராக வேண்டும். ஸோ அப்போ இதுவே கரெக்டு தான். சிறந்தக்கு இங்கே ஸ்பெல்லிங் தப்பு, வல்லுநராக ஸ்பெல்லிங் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். 61வது வினா பாருங்க, பிழையற்ற தோற்றை தேர்க. பவள விலைதான் பரிசை உரியவள். பெரும் மழை பெய்தது, அனைவரும் பதற்றம் அடைந்தனர். இங்க தொழிற்கல்வி வருமானத்திற்கு வழிகோலும் உற்பத்தியை பெருக்கும். அடுத்து, உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப சிம்பிள் நம்ம இதை வச்சு சொல்லலாம். என்னது? உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பிழையற்ற தொடர். சிம்பிளான ஒரு வினா. 62வது வினா பாருங்க, பின்வருவனவற்றில் நண்பர்கள் அல்லாத எழுத்தை காண்க. நட்பெழுத்து அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா இணை எழுத்து தான். ஸோ அப்ப டகரத்துக்கு நகரம் தான், பகரத்துக்கு மகரம் தான், எகரத்துக்கு பகரம் அப்படின்றது இருக்கு, தகரத்துக்கு நகரம் தான். ஸோ அப்ப சார் எல்லாமே இணை எழுத்து அப்படின்னா இங்க வந்து இடையினம் இருக்கே சார் அப்படின்னா இடையினம் முழுமையும் இணை எழுத்து தான். ஓகேவா? ஸோ அப்ப வல்லினத்திற்கு மெல்லின இணை எழுத்துக்கள் இங்க இருக்கு. அப்ப இடையினமே ஒரு தனி இனம்ன்றப்ப எகரத்துக்கு வா போட்டுக்கலாம், எகரத்துக்கு லா போட்டுக்கலாம், அதே மாதிரி எகரத்துக்கு லா போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் இங்க இருக்கக்கூடிய கொஸ்டினை கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் பிராக்டிக்கலா நமக்கு இப்போ தெரியும். வல்லினத்திற்கு மெல்லினம் இன எழுத்து ஒரே இனத்துல இது இருக்கனால இது டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதன்படி இதான் ஆன்சர் அப்படின்றது நம்ம தனியாக எடுத்துக்கணும். 63வது வினா பாருங்க, சிலை சீலை என்ற குரில் நெடில் வேறுபாடு இருந்து சரியான விடையை தருக. சிலை அப்படின்னா கல்லினுடைய சிலை, சீலை அப்படின்னா புடவை. சிம்பிள். 64வது வினா பாருங்க, உயிர்குறில் எழுத்துக்கள் 5. 5 எஸ் கரெக்ட் 5. நெடில் எழுத்துகள் 7. சிம்பிள். இப்போ உயிர்மை குரில் எழுத்துகள் 126. ஸோ இப்போ உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 5. அதனுடைய குரில் எழுத்துக்கள் வந்து 5. அப்போ மெய் எழுத்துக்கள் 18. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கணுங்கன்னா 90 அப்படின்னு வரும். இப்போ 126 கிடையாது, 90 அப்படின்றது. உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. குரில் எழுத்துக்கள் ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 1 மாத்திரை. எஸ் கரெக்ட். அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் உயிர்மை குரில் எழுத்துக்கள் ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 1.5 மாத்திரை அப்படின்றது இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ உயிர்மை குறிலா இருந்தாலும் குறில்னாலே அது 1 மாத்திரை தான். ஸோ அப்போ என்னென்ன தவறு? 2வது 5வது தவறு. அப்போ என்ன ஆன்சர்? 1, 3, 4 சரி. 65வது வினா பாருங்க, ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்க. கலை கலை கலை. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கலை ஆண்மான், அடுத்து இருக்கக்கூடிய கலை முகத்தினுடைய ஒளி கலையா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து மூங்கில் கலை. ஸோ அப்போ என்ன ஆன்சர்? பி. 66வது வினா பாருங்க, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஸோ மல்லிகை என்பது குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகைன்றது ஒருமை, அப்போ அன்றுன்றது ஒருமை. சிம்பிள். ஒருமை பன்மையெல்லாம் வந்துச்சுன்னா யாருமே மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. 67வது வினா பாருங்க, ஒருமை பன்மை பிழை இருந்து தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமை அப்படின்றது இருக்குமா? ஸோ இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமை தாண்டி இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. ஸோ பன்மை பன்மை சிம்பிளா இப்படி எடுத்துக்கலாம். 68வது வினா பாருங்க, ஒருமை பன்மை பிழை இருந்து சரியானதை தேர்க. அதுகள் இங்கே உள்ள தவறு. அதுகள் இங்கே உள்ளது. அதுகள் அப்படின்றது வராது, அது பேர் அவையா மாறிடும். அப்ப அவை இங்கே உள்ளன. அப்ப அவைன்றது பன்மை, சவுண்ட் வந்தாலும் இங்கே உள்ளனன்றது பன்மை. அப்ப ஆன்சர் வந்து சி தான். 69வது வினா பாருங்க, அக்ரிணையில் ஒருமைக்கு எதிர்மறையில் கூறும்போது தூ என்னும் விகுதி பெற்று வரும். அக்ரிணையில ஒரு ஒருமை இருக்கு அப்படின்னோம்னா அதுதான் வந்து தூ. அப்ப அதை தூ எனும் விகுதி பெற்று வரும். எதிர்மறையில் கூறும்போது ஆ விகுதி பெற்று வரும், தூ விகுதி பெற்று வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அக்ரிணையில் பன்மையில் குறிப்பிடும் போது ஆ விகுதி பெற்று வரும். ஆ சவுண்டு வரும், ஆ சவுண்டு வரும், ஐ சவுண்டு வரும். இந்த 3 எழுத்துக்களும் பன்மையில பெற்று வரும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒவ்வொரு என்னும் சொல்லை அடுத்து பன்மை வர வேண்டும். ஸோ அப்போ அதுவும் தவறு. ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர்னா 2 மட்டும் தான் சரி. இந்த ஆப்ஷன் வந்து நீங்க மாத்திருங்க. 2 மட்டும் சரி தான் இங்க வந்து இருக்கும். ஸோ அப்போ 2 மட்டும் சரி என்பது கரெக்டான விடை. 1, 3 தவறு. 70வது வினா பாருங்க, பின்வருவனவற்றில் நண்பர்கள் அல்லாத எழுத்தை தேர்க. ஸோ இதே இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது? யாவும் வாவும். இடையினம் இல்லாமல் ஒரே எழுத்து தான், நட்பெழுத்து தான். பட் கம்பேரபிளி 3 ஆப்ஷன்ல இதுதான் வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேர். மற்ற எல்லாமே மெர்ஜ்டாக இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து எடுத்துடணும். 71வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் இருக்கு. பல வீரர்கள் மடிந்தனர் என்பது தவறானது. தவறானதா? எஸ் தவறானது. ஏன்னா பல அப்படின்றதும் சில அப்படின்றதும் அக்ரிணையுடைய சொற்கள். அக்ரிணை ஒரு ஆடு மாடு சேர் அந்த மாதிரி பயன்படுத்துறது. இங்க வீரர்கள்ன்றது ஒரு உயர்தினையை குறிக்கும், ஒரு மனிதனை. அப்ப பல வீரர்கள் சில வீரர்கள் வரக்கூடாது. பல மாடுகள் சில மாடுகள் அப்படின்னு வரலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. கரெக்ட். பல எனும் சொல்லை அடுத்து அக்ரிணை சொல் தான் வர வேண்டும், உயர்தினை சொற்கள் வராது. எஸ் அதுவும் கரெக்ட் தான். நான் இப்போதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். இப்போ நான் புதுசாக சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வீரர்கள் அப்படின்ற ஒரு உயர்தினை குறிப்பிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து பலர் அப்படின்னு போட்டுக்கலாம். பலர் சிலர் அப்படின்றது போட்டுக்கலாம். இப்போ அதே இது ஒரு அக்ரிணையா இருக்குன்னா பல
மாடுகள், சில மாடுகள் அப்படின்றது போட்டுக்கலாம். அப்ப வீரர்கள் உயர்திணைக்கு பின்பு பலர் சிலர் போட வேண்டும், அக்ரிணைக்கு முன்பு பலர் சில போட வேண்டும். இதான் கான்செப்ட். ஸோ அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. அதே மாதிரி காரணத்தை விளக்குதா, காரணத்தை கூற்று விளக்குதா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஆன்சர் பி. 72வது வினா பாருங்க. பின்வரும் கூற்றுகள் சரியற்றதை தேர்க. தன் பொருளில் முற்று பெற்றுள்ள வந்துள்ள வினை சொல்லை முற்று எனப்படும். வினை முற்று எனப்படும். ஆமா, தன்னுடைய பொருளை முற்று பெற்று வந்தாலே அது வினை முற்று தான். சிம்பிள். அதுல ஒரு வினை சொல் இருக்கும், வினையச்சமும் இருக்கும். சிம்பிள். செய்பவன் முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது வினைத்தொகை. வினைத்தொகையில ஆறும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெண்டு சொல்லலாம். என்னென்ன சொல்லலாம்? காலத்தை சொல்லலாம், காலம் கரைந்த பெயரச்சம், அப்ப பெயரை சொல்லலாம். அப்ப ரெண்டு மட்டும் தான் சொல்ல முடியும், ஆறையும் சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஊறுகாய், ஊருல இப்போ ஊரும் ஊறுகின்ற ஊரிய அப்படின்னு காலத்தை சொல்றேன், காய் அப்படின்றப்ப பெயரை சொல்றேன். அப்ப காலமும் பெயரும் மட்டும்தான் சொல்ல முடியும், ஆறை சொல்ல முடியாது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப சரியாற்றதுன்னா ஆன்சர் பி தான். இதை வச்சு நம்ம ஈஸியா எடுத்துடலாம். 73வது வினா பாருங்க. ஈன்ற என்ற சொல்லின் சரியான வேர் சொல் என்ன? ஈன்ற அப்படின்னோம்னா கொடுத்த, அப்ப கொடு, அப்ப ஈன். 74வது என்ன பாருங்க. துஞ்சல் என்ற சொல்லின் சரியான வேர் சொல் என்ன? துஞ்சல்னா தூக்கம், தூங்குதல் அப்படின்ற அர்த்தம். அப்ப தூங்கு, அப்ப துஞ்சு என்பது கரெக்டான விடை. 75வது என்ன பாருங்க. நில் என்ற வேர் சொல்லின் உயர்திணை பலர்பால் வினைமுற்றி தருக. நில் அப்படின்னோம்னா நின்றான் அப்படின்றது வந்து ஒரு தன்னை குறிக்கிறதா இருக்கும், அதாவது ஒருமையை குறிக்கிறதா இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பலர்பால். அப்ப நின்றான் அப்படின்றது வராது. அப்ப நின்றனர் அப்படின்றத நம்ம ஒரு பன்மையில பலர்பாலை குறிக்கும். சிம்பிள். 76வது என்ன பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. மருண்டனன் அப்படின்றோம்னா மருள், மருண்டன்னா இறந்தான், அப்ப இறந்து போ. புண்டேன் அப்படின்றப்ப புண் அப்படின்றது வரும். ஓகே, காயம் ஏற்பட்டது, இதுல காயம் ஏற்படு அப்படின்றது வரணும். கா வந்திருக்கனால அது வியங்கோல் வினைமுற்றா இருக்கும். ஸோ அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. பொருத்துங்கள்னா பொருத்து கரெக்ட், போக்குனா போக்கு கரெக்ட். அப்போ பொருந்தாதனா ஆன்சர் பி. 77வது வினா பாருங்க. பின்வரும் கூற்றுகள் சரியற்றதை தேர்க. ஒரு வினை சொல் எச்ச பொருளை நின்று வேறொரு வினைமுற்று கொண்டு முடிவது வினை எச்சம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட். ஒரு வினை சொல் வந்து ஒரு எச்சமா நின்று வேற கொண்டு முடிஞ்சு, இப்போ சிம்பிளா வந்து வினைமுற்றை கொண்டு முடிவது. வினைமுற்றுல எப்பவுமே ஒரு வினையச்சம் இருக்கு. இப்போ செய்து பார்த்தான் அப்படின்றத வச்சுக்கோங்க. செய்து பார்த்தான் அப்படின்றத வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு வினைமுற்று. இதுல ஒரு வினை எச்சமா என்ன இருக்குன்னா இதுதான் ஈயும் வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ செய்து அப்படின்றது வந்திருக்கும். இதுதான் வினை சொல்லும் இருக்கும், இதுதான் வினை எடியாவும் இருக்கும். ஸோ அப்ப ஒரு வினைமுற்று எப்பவுமே ஒரு வினை எச்சத்துல இருக்கும். சிம்பிள். ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் நின்று வேறொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்ப வினைமுற்றுன்னு வந்தாலே ஒரு வினைமுற்று, ரெண்டு வினைமுற்று, இரண்டு வினைமுற்றுகள் வந்து இருந்தாலே அது வந்து ஒரு முற்றெச்சம். ஒரு வினைமுற்று அது எப்படி இருக்குன்னா வினை எச்சமா மாறி வந்திருக்கும். அவ்வளவுதான். காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை. கரெக்டா? எஸ், காலம் கரைந்த பெயரெச்சம் தான் வினைத்தொகை. இதற்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். ஒரு வினைமுற்றில் பகுதி என்பது திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும். இது ஒரு வினைமுற்றுல எதுவுமே காட்டாது. ஓகே, திணை, பால், எண்ணு, இடம், அது அந்த அளவு எல்லாத்தையும் காட்டாது, ஒரு சிலதை காட்டும். இப்ப செய்து முடித்தான் அப்படின்றப்ப அதனுடைய பால் காட்டும், இடம் காட்டும். ஓகேவா? அதே மாதிரி எண் அப்படின்றது காட்டும். மற்றபடி அதனுடைய பகுதியில எதையும் காட்டாது. ஸோ அப்ப சரியற்றது அப்படின்னோம்னா டி. 78வது வினா பாருங்க. பொறுத்துக. காணலன், கான் கூட்டல் அல் கூட்டல் அன். ஸோ கான், கல் கூட்டல் அன் அப்படின்றது இருக்கு. இப்ப அல் இது எப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய், இனிப்பு அல்லாத காய். அப்ப கான் கூட்டல் அல்லுனா காண விரும்பாதவன். யாரு காண விரும்பாதவன் அப்படின்னா அது ஒரு பகைவன். அப்ப அது ஒரு எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிள். உயர்ந்தோர் அப்படின்றது பலர்பாலுடைய வினைமுற்று. தந்தனன் அப்படின்றது ஒரு படற்கையுடைய உயர்திணை ஆண்பால் வினைமுற்று. வருகின்றால் அது வந்து நிகழ்கால கின்று அப்படின்னு வந்திருக்கனால உயர்திணை பெண்பாலுடைய வினைமுற்று. வீழ்வான், வான் வந்திருக்கனால அது ஒரு எதிர்காலம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எதிர்கால உயர்திணை ஆண்பால் வினைமுற்று. அப்போ 4, 5, 2, 1, 3. 4, 5, 2, 1, 3 ஆன்சர் பி. இது வந்து நீங்க ஒரு ஆப்ஷனை வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிங்கனாலும் எடுத்துக்கலாம். 79வது என்ன பாருங்க. கன்னி, கன்னி என்ற சொல்லின் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கன்னி அப்படின்னோம்னா மனமெனக்காத பெண், அதாவது மனமாகாத பெண் அப்படின்றது. ரெண்டாவது இருக்கக்கூடிய கன்னி மலர் வகையா இருக்கும், இல்ல பூ வகையா இருக்கும். இலக்கணங்கள்ல கன்னி அப்படின்ற ஒரு வகையில வச்சு நம்ம தொகுத்து கட்டுவோம். 2 2 வச்சு தொகுத்து கட்டுவோம். அப்ப மலர் மாலை. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ணினா மனமாகாத பெண், அடுத்து இருக்கக்கூடிய கண்ணினா மலர் மாலை என்பது கரெக்டான விடை. 80வது வினான்றது பாருங்க. தொடு, தோடு என்ற சொல்லின் வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்க. தொடு ஒரு விஷயத்தை தொடுத்துறது. அப்ப பூவை தொடு. அடுத்து தோடுனா நீங்க போட்டிருக்க அணிகலன். 81வது வினா பாருங்க. பணம், பானம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னோம்னா நம்மளுடைய செல்வத்தை குறிக்குது. அடுத்து பானம், பானம் ஏந்தி நின்றான்னா அம்பு ஏந்தி நின்றான். அப்ப ஆன்சர் வந்து சி.
அடுத்து 82வது வினா பாருங்க, நில் என்ற வேர்ச்சொல்லின் உயர்திணை பலர்பால் வினைமுற்றி தேர்க. நில் அப்படின்னோம்னா நின்றான், அதே தான். நின்றான் பலர்பால்னா நின்றனர். நின்றனர் அப்படின்றது எங்க நிற்பாங்க? சபைகள்லையும் கூட்டங்கள்லையும் தான் நிற்பாங்க. அதாவது நின்றனர் அப்படின்னா சபை தான், அதற்கு இன்னொரு பேர் கூட்டம். ஆராதனைனா வழிபாடு, உபத்தியார், ஆசிரியர், ஜில்லா மாவட்டம் கிடையாது. அப்போ சபை கூட்டம். இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்றது கேட்கலாம். 83வது வினா பாருங்க, குஷினி என்ற அயற்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்க. இது வந்து குஷினி அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? குஷைன் அப்படின்னு சொல்லுவோம். குஷைன், நல்ல குஷைனுக்கு போகணும் அப்படின்னா நல்ல ஹோட்டலுக்கு போகணும். நல்ல ஹோட்டல்னா நல்ல சமையலறை அப்படின்றது அர்த்தம். 84வது வினா பாருங்க, சங்கம் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் தேர்க. சங்கம் அப்படின்றப்ப அது வந்து மன்றம். மன்றத்துல கூடுவாங்க, சங்கத்துல கூடுவாங்க. 85வது வினா பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியற்றதை தேர்க. ஆசிரியர் பணித்ததால் மாணவர்கள் பணிந்தனர். அடுத்து, பூ பழக்கலவை நிறைந்த குடுவையினுள் தண்ணீர் நிறைத்தனர். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். அடுத்து, பூவின் இதழ்கள் விரித்தன, மயில் தோகை விரிந்தது. ஸோ இப்போ சரியற்றதுன்னா இதுதான். மற்ற எல்லாமே சரியாக தானே இருக்கு. பணத்தால் மாணவர்கள் பணிந்தனர், பழக்கலவை நீர் நிறைந்தது, மனம் திருந்திய கையின் விடைத்தாள் நிறுத்துறாங்க, எல்லாமே கரெக்ட். அப்போ பூவின் இதழ்கள் விரிந்ததால், இதில் வந்து விரித்தனால்னு வந்திருக்கு, ஸோ தவறு. மயில் தோகை விரித்தது அப்படின்னு வந்திருக்கும். ரெண்டுமே வந்து மாறி வந்திருக்கு, இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து டி, சரியற்றதுன்றப்ப. 86வது வினா பாருங்க, சாற்றினான் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? சாற்றினான் என்றால் சாற்று என்பது கரெக்டான விடையா அமையும். 87வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. ஆ, ஓ, ஏ, யா, ஏ ஆகியன வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல் இடை கடை என என்ற எல்லா இடத்திலும் வரும் அப்படின்றது இருக்கு. ஸோ எல்லா இடத்திலும் வருமா அப்படின்றத ஆர்டரே மாற்றி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஏ, அதுக்கப்புறம் யா இருக்கணும், அதுதான் முதல்ல. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? இடைன்றப்ப நடுவில் வரக்கூடியது என்னென்ன இருக்கணும், அடுத்து கடையில் வரக்கூடியது என்னென்ன இருக்கணும். ஸோ இதில் இடையில வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. வினா எழுத்துக்கள் இடையில எல்லா இடத்துலையும் வராது, முதலிலையும் கடையிலையும் தான் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. காரணம் என்ன? வினா எழுத்துக்கள் இட வினா இனம் அழைக்கப்படுது. கரெக்ட். முன்னாடியா பின்னாடியா? முன்னிடம் பின்னிடம் அப்படின்றது. ஸோ அப்போ அது கரெக்ட் தான். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி என்பது கரெக்டான விடை. 88வது வினா பாருங்க, உவகை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. உவகைனா மகிழ்ச்சி அப்படின்றது அர்த்தம். ஓகே, அப்போ மகிழ்ச்சி அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? துன்பம். 89வது வினா பாருங்க, நகை என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல் தருக. நகைனா சிரிப்பு காட்டுறது. ஓகே, சிரித்தல். இப்போ சிரித்தல் அப்படின்னா சிரிப்பு, சிரி அப்படின்னு சொல்றது. அப்போ நகைனா நகு அப்படின்றது கரெக்டான விடை. 90வது வினா பாருங்க, பின்வரும் கூற்றுகள் சரியற்றது என்ன? ஏ, ஆ, யா என்னும் வினா எழுத்துக்கள் பின்னாடி வரக்கூடியது பின் வல்லினம் மிகாதுன்னு இருக்கு. ஸோ கரெக்டா? எஸ், கரெக்ட் தான். விழி வியங்கோலின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுவும் கரெக்ட் தான். அகர ஈற்று பெயர் பயிற்சியின் பின் வல்லினம் மிகாது, மிகும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து இப்போ நம்மளே பார்த்துருந்தோம். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. எஸ், கரெக்ட் தான். ஸோ அப்போ சரியற்றது எது? சி. 91வது வினா பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்க. இது பொதுவழி அல்ல. இது பொதுவழி அல்ல. பொதுவழி அப்படின்றப்ப ஒருமை, அல்லன்றப்ப பன்மை. அப்ப இது மிஸ் மேட்சா இருக்கு. அவர் தம்முடைய பொருளை தந்தார். அவர் தம்முடைய பொருளை தந்தார் கரெக்ட் தானே? அவர்ன்றப்ப அது வந்து ஒரு ஒருமை தான், பட் நம்ம மரியாதைக்காக பன்மையாக எடுத்திருக்கோம், மரியாதைக்காக தந்தார்னு போட்டிருக்கோம். அப்போ அது கரெக்ட் தான். தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றனர். தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. அணின்னு பார்க்குறப்ப அது வந்து ஒரு எப்படி வரணும்? அந்த வென்றது, வென்றன அப்படின்னு தான் வரணும். ஏன்னா அது வந்து அணி அப்படின்னு சொல்றப்ப வந்து அது ஒரு திணையில வந்து மாறி இருந்திருக்கும், அக்ரிணியா மாறி இருக்கும். உயர்திணைன்றப்ப தமிழ்நாட்டு அணி வீரர்கள்னு வந்ததா அது உயர்திணை. குயிலும் மயிலும் ஒன்றாக இருந்தன அப்படின்னு வந்திருக்கணும், இல்லை இருந்ததுன்னு இருக்கு, தவறு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. 92வது வினா பாருங்க, சந்திப்பில் ஏற்ற தொடரை சேர்க்க. பார்த்த பையன், குடி தண்ணீர் வினைத்தொகையில வல்லினம் அப்படின்றது வந்திருக்காது. அடுத்து அங்கு சென்றான் அப்படின்றதான் கரெக்டான விடை. ஓகே, ஏன்னா இதெல்லாம் தவறு தானே. பார்த்த பையன் இரவு பகல் வினைத்தொகையில வராது, பட் மிகுந்து வந்திருக்கு. அப்போ அங்கு இங்கு என்பதெல்லாம் மிகவும் வல்லினம். அப்போ அது கரெக்ட். 93வது வினா பாருங்க, வேர்ச்சொல்லை பலர்பால் வினைமுற்றாக்க. வேர்ச்சொல் முதல்ல என்னது? இதில் வான்றது தான் இருந்திருக்கும், ஏன்னா மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது. அப்போ அதில் பலர்பாலாக இருக்கணும். அப்போ வந்தால் வந்தான்லாம் ஒருமையாக தன்பாலாக இருக்கும். இப்போ அதாவது பலர்பால்ன்றப்ப வந்தார், வந்தார்கள், வந்தார்னு வரணும். 94வது வினா பாருங்க, காமுருவர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. காமுருனா ஒரு விருப்பம் கொள்ளுதல். அப்போ காமுருவர் அப்படின்றப்ப காமுரு. 95வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. அங்கு, உவன், உங்கு, எங்கு அப்படின்ற வினாக்கள் இருக்கு. ஆ, ஊ, அதே மாதிரி இங்க ஒரு ஊ இருக்கு. இது எல்லாமே வந்து சுட்டு எழுத்துக்களா இருக்கும். இங்க மட்டும் என்ன எழுத்தா இருக்கு? வினா எழுத்தா இருக்கு. அப்ப பொருந்தாத ஒண்ணுனா ஆன்சர் டி. 96வது வினா பாருங்க, ஒன்றை கூட்டல் எண்ணின் என்ற சொல்லை சேர்த்தல் கிடைப்பது என்ன? ஸோ அப்போ அதே தான் இங்க வந்து ஒன்றே கூட்டல் எண்ணின். இங்க வந்து ஏ இருக்கும். ஏ வந்துச்சு அப்படின்னோம்னா ரெண்டும் போட்டுக்கலாம், ஈயும் போட்டுக்கலாம், இவ்வும் போட்டுக்கலாம். ஏன்னா ஏ வரின் அங்க வந்து எவரும் வரும் ரெண்டுமே வரும். அதாவது விதி என்னதுன்னா ஈ,
ஈ ஐவரின் எவ்வும். அதே மாதிரி ஏனைய உயிர்வரின் வவ்வும். ஏவரின் இருமையும், அதாவது எவ்வரும் வரும் வவ்வரும் வரும். ஸோ அப்போ ஒன்றே கூட்டல் எண்ணின் அப்படின்றது வந்திருக்கணும், இல்லை ஒன்றே கூட்டல் வெண்ணின் அப்படின்னு வந்திருக்கணும். இதில் என்ன இருக்கு, வெண்ணின் அப்படின்றது இவ்வு வந்து சேர்த்திருக்காங்க. சிம்பிள். 97வது என்ன பாருங்க, முன்னன்று என்ற சொல்லை பிரித்தல் கிடைப்பது என்ன? முன்னன்று பிரித்தால் முள் கூட்டல் நன்று. 98வது வினா பாருங்க, உலை என்பது உலைக்களத்தை குறிக்குது. கரெக்ட். உலை என்பது பாடுபடுதல் குறிக்குது. கரெக்ட். உழைத்தல் அதை குறிக்கும். அப்போ உலை என்பது எதனை குறிக்கும்? ஒரு பிடரிமயிரை குறிக்கும். எதனுடைய பிடரிமறை? குதிரையுடையதும் சிங்கத்தோடைய பிடரிமயிரை குறிக்கும். 99வது வினா பாருங்க, நானிலம் என்ற சொல்லை பிரித்தல் கிடைப்பது என்ன? நானிலம். ஸோ என்ன பெயர் விதி? 4 கூட்டல் நிலம் அப்படின்றது பிரித்தெழுதணும். 4 கூட்டல் நிலம் என்பது கரெக்டான விடை. ஸோ அப்போ அதுதான் டி. 100வது வினா பாருங்க, அரண் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தருக. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அரண் அப்படின்றப்ப நம்மளுடைய மதில், கோட்டை என்ன வேணாலும் வரலாம். அப்போ மதில், கோட்டை எங்க இருக்கு? சி ஒன்றை வச்சு எடுத்துடலாம். அடுத்து இருக்கக்கூடிய அரண்னா சிவன். ஸோ இப்போ மொத்தம் 100 வினாக்கள் வந்து என்னோடய சேர்ந்து நீங்களும் எழுதிருப்பீங்க. 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னோம்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பொது தமிழுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வகுப்புகளும் நம்மக்கிட்ட போயிருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது யூடியூப்லேயும் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நம்மளுடைய பெய்ட் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னோம்னா டேரெக்டாக ஆஃப்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணணும். மதுரையில் கேகே நகரில் இருக்கக்கூடிய KFC அங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோரில் நம்ம அகாடமி இருக்கு. டைரக்டா வந்து விசிட் பண்ணுங்க. நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்மளுடைய புக்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே விசிட் பண்ணிட்டு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஸோ மேலும் இது பண்ணுற நல்லதாக இருக்கும். நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.